அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனல் ஊடாக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவு செய்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தே ஆகணும். என பல முக்கிய தகவல்கள் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக அடங்கி இருக்குது. வாழும் போதும் காசு கொடுக்கணும், இறந்த போதும் சடலத்தை அனுப்பையும் காசு கொடுக்கணும். உங்களோட பொடி அனுப்புறதுக்கு காசு ஏதாவது நீங்க நாட்டில் கட்டினீங்களா இல்லை இங்க சரி ஒரு சதமும் நீங்க செலவு பண்ணல? இறந்த சிறுவனுக்கு நீதி கிடைக்காமல் போக கமால் எம்பசியுடன் சேர்ந்து நாடகம் ஆடுகின்றாரா? இறந்து போன அசங்கையினுடைய உடல் இன்னும் நாட்டுக்கு போய் சேரவில்லை. ஆனால் தற்போது பிரதீப், அதே தினத்தில் இறந்த பிரதீப் அவர்களின் உடல் மட்டும் நாடு போய் சேர்ந்துள்ளது. ஏன்? அசங்கையினுடைய மரணம் இன்னும் அப்படியே இருக்கின்றது. தூதரகத்துக்கு விலை போய்விட்டார்களா சமூக ஊடகவியலாளர்கள்? தூதகமும் விலை போய்விட்டதா? 12ஆம் தேதி டிசம்பர் 2024 நான் என்னுடைய செய்தியில் போடுறேன் பிரதீப் இறந்ததை பற்றி. அதே மாதிரி இந்த அசங்கையுடைய மரணம் 6 days ago அப்படின்னு காட்டுது கோய்த்த கமாலுடைய பேஜில். அவங்களுக்கே தெரியும், சகோதரர் பிரதீப் அவர்கள் எனக்கும் கடைசி ஆண்டு இரவு கூட வாய்ஸ் போட்டு இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமாக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு ஃபோனை வச்சது தான் விடிய காலையில் எனக்கு கிடைச்ச தகவல். அவருடைய மரண தகவல் தான் எனக்கு கிடைச்சது. அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். மீண்டும் அவருடைய உடல் நாட்டுக்கு போயிருந்துச்சு. இது சம்பந்தமாக அவருடைய சகோதரிடம் நான் தொலைபேசி அழைப்பை விடுத்து வினவிய போது, ஹலோ பிரதர், பிரதர் நான் யூடியூப் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறதுக்காக எடுத்தேன். இப்போ பிரதீப் பிரதரோட பாடி நேற்று நைட்டாக போனது. இன்னைக்கு விடிய காலையில் நாட்டுக்கு போயிருக்குது. அப்போ நேற்று நைட்டு அனுப்பியிருக்காங்க. அப்படியே நேற்று நைட்டு அனுப்பியிருக்காங்க. ஆமா, பிரதீப்போட பொடி அனுப்புறதுக்கு காசு ஏதாவது நீங்க நாட்டுல கட்டினீங்களா இல்ல இங்க சரி? இல்ல நாங்க ஒண்ணுமே கட்டல. எல்லாமே கோயிட் ஸ்பான்சரே எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஒரு சதமும் நீங்க செலவு பண்ணல? இல்ல. ஓகே. எம்பசி வேலைகள்லாம் சரியா செஞ்சு தந்தாங்களா? எல்லாம் செஞ்சு தந்தாங்க, சரியா செஞ்சு தந்தாங்க. எல்லாம் கோயிட்டு போயிட்டு எல்லாம் செஞ்சு தந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்பசியில் வேலைப்பாடுகள் எப்படி இருந்துச்சு? ஒன்றும் இருக்கே இல்லை. நான் போயிட்டு நம்ம அந்த தம்பியோட ஐடென்டிட்டி மட்டும் தான் நான் கொடுத்துட்டு வந்தேன். வேற ஒரு வேலையை நான் செய்யல. நம்ம எல்லாம் போயிட்டு பார்த்து செஞ்சிருக்கேன். எல்லாம் பாஸ்போர்ட்டை கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சிருக்கேன். காசு ₹1 கட்டல நாட்டிலேயோ இங்கேயோ? இல்ல நாங்க ஒண்ணுமே செய்யல. நாங்க அங்க போயிட்டு எம்பசி வேலை மட்டும் செஞ்சது. ஆனா காசு ஒன்றும் செலவழிச்சு செய்யல. ஓகே. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அங்க செஞ்சது. நாட்டுல விதேச சேவாவில் ஃபாரின் மினிஸ்ட்ரி பீரோவில் என்ன பீரோவில். அதான் இன்சூரன்ஸுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு? இன்சூரன்ஸுக்கு கட்டாயம் அவங்க அந்த பீரோவில் பேசணுமே. அவர் வீசா கொண்டு போட்டு வந்தார், வீசா அடித்து வந்தார். வரும்போது எந்த இன்சூரன்ஸில் அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். பீரோவில் முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணி அந்த இன்சூரன்ஸுக்கு நாங்கள் திருப்பி இது பண்ணணும். பீரோ மூலியமாக ரிக்வஸ்ட் வைக்கணும். இப்படி அவரோட மரண சாத்திகை எல்லாம் கொடுத்து, இறந்த டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து ரிக்வஸ்ட் வைக்கணும். அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமாகவும் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் அதை பற்றியும் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்ஷால்லா நான் உங்களுக்கு அப்டேட் ஒன்று தரேன். சரி ப்ரோ, நான் நான் வீடியோ ஒன்று போடுறதுக்கு தான் கேட்டேன். இவர்கிட்ட இது பொடி போய்த்து தானே நாட்டுக்கு ஆரம்பத்தில் போட்டேன் தானே வீடியோ ஒன்று. அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பொடியன் சூசைட் பண்ணி இறந்தது. அந்த பொடியும் இன்னும் போகலை. அது சம்மந்தமாக நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுதான் இப்போ சாதாரணமாக அதுதான். இப்போ பிரதீப்ட பொடியே ஒரு வாரம் ஆயிடுச்சு தானே. ஏன்னா சாதாரணமாக ஒரு வாரம் ஆயிடுச்சு. வியாழக்கிழமை நடந்தது. வியாழக்கிழமை ஒன்னும் செய்ய இயலாது. வெள்ளி சனி லீவ். ஞாயிறு திங்கள் ஃபிளைட் கேன்சல். செவ்வாய்க்கிழமை ஃபிளைட்ல போச்சு. அடுத்தது பிரதீப்ட மரணத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லையே. அவர் இயற்கையான மரணம் தானே? அதுதான் இப்ப என்னன்னா கொஞ்சம்
பார்த்து கொண்டு இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டா அங்க பார்க்க சொன்னா இல்ல அது அங்க நாட்டுல செக் பண்ணுவாங்க. நாட்டுல நீர்கொழும்புல கொண்டு போனதானே நீர்கொழும்புல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. சரியா? இப்ப இங்க அதான் இங்க வந்து சாதாரணமா அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இறந்தது. அது சாதாரணமா சும்மா நார்மலா நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன். சாதாரணமான மரணம் உண்டு. அப்படி பார்க்கையிலேயே ஒரு வாரம் ஆகியிருக்குது. வேணையா? இப்போ என்னென்னா இப்போ அந்த பொடியண்ட பாடி இப்போ இறந்த பொடியண்ட பாடியை வந்து இன்னும் அனுப்பலை என்ன அப்படி இப்படின்னு கொஞ்சம் குழப்பம் ஏற்படுது. இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ சாதாரணமாக ஒருத்தர் இறந்தாலே ஒரு 6 நாள் போகுது. அப்போ அதே பிரதீப்ட இறந்த அந்த கேப்புக்குள்ளே தான் அந்த பொடியனும் இறந்தது. இன்னும் இப்போ 6 நாள் தான். சரியா? இப்போ இது வந்து சந்தேகத்துக்கிடமான கேஸு. இது வந்து இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இப்போ அவசரமாக படி அனுப்ப மாட்டாங்களே இல்லையா? அது சுட்டித்தான் நான் உங்கள்கிட்ட அந்த இதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டேன். சரி பிரதர், தேங்க்ஸ். நான் பேசுகிறேன். உங்களோட வேலையை பற்றியும் பேசுங்க, எம்பசியில் பேசுங்க. நான் ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்க. ஓகே பிரதர். ஓகே. பிரதீப்புக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லை. அவருடைய கஃபீல எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆனால் பிரதீப்புடைய பாடியும் நாட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அசங்கையுடைய பாடி இன்னமும் நாட்டுக்கு போய் சேரல. அசங்கைக்கு என்ன நடந்தது, கொலையா தற்கொலையான்றதை இன்னமும் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அசங்கையினுடைய தாயார் இப்போ இன்னைக்கு தான் காலையில் போய் ஃபாரின் பீரோவில் கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கிடையில் இந்த அசங்கைக்கு நடந்த அநீதிக்கான நீதியை வந்து பெற்றுக் கொடுக்க முடியுமா? அசங்கைக்கு இதால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா? அசங்கையினுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பயன் அளிக்குமா? இவருடைய இறந்ததுக்கு பின்னால் ஏதாவது ஒரு நீதி கிடைக்குமா? கோவித்த கமால் விலை போய்விட்டாரா தூதரகத்துடன் சேர்ந்து? என்ன நடந்தது? ஏன் கோவித்த கமால் இதற்கு சரியான பதில் ஒன்று தரவில்லை? බිසිද මේ විලාවේ කතා කරන්න පුළුවන්ද ටිකක්? පුළුවන් කියන්න. මොකෝ මේ එම්බසියත් එක්ක එකතු වෙලා ඔයා මේ අසංගගේ මරණය යට ගහන්න යනවා? එහෙම කියලා ඔන්න මන් දැක්කයි ලයිව් එක. මචං මෙහෙම අර කරන හොඳ පස්සෙම තිලවනවා ටිකක්. එහෙම එක්කත් තියෙනවා. ඒවා ඉතින් සාමාන්‍යයි. මම ඉතින් සමාජ සේවය කියලා කියන්නේ ඔය හොඳ නරක ඔක්කොරම මූණ දෙන්න සිද්ධ වෙනවා. ඉතින් ඔයා දන්නවනේ අපි කොහොමද මේ දේවල් කරන්න කියන කාරණාවනේ. கமால் சம்மந்தப்பட்ட வீடியோ சிங்கள வீடியோன்றதால சிங்கள மொழி தெரிஞ்சவங்க சிங்கள வீடியோவில் போய் இதோடைய ஃபுல் வேர்ஷன் இருக்குது. கமாலும் நானும் உரையாடினது அதை பற்றி கேட்டு அதுக்குரிய உண்மைகளையும் தெரிஞ்சு கொள்ளலாம். தூதரகத்துக்கு இதை பற்றி ஏதாவது விசாரிக்கலாம்னு கால் பண்ணினா டைம் இஸ் 1:44. busy. தூதரத்தை கோல் அடித்து சலிச்சு போச்சு. ஏன் மக்கள் என்னுடைய மெசஞ்சர்லேயே நிறையிறாங்க, தூதரகம் பக்கம் கோல் அடித்து கேட்க வேண்டியதானே அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இப்போ தான் புரியுது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தற்போதைய சூழலில் வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய நிலைமை இருக்குது. இதில் முதலாவதாக நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் தற்போதைக்கு இருக்கக்கூடிய மெயினான ஒரு பிரச்சனை, தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அதற்கு பொறுப்பு கூறுவதற்கு சரியான அதிகார மட்டம் இல்லாதது மெயினான பிரச்சனை அதுதான். அடுத்ததாக எம்பசி, ஸ்ரீலங்கா எம்பசிக்கு வந்து எத்தனை தடவை ஒரு அவசரத்துக்கு கோல் அடித்தாலும் ஃபோனை ஆன்சர் பண்ணுறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. உயிர் போகிற கட்டமாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ 400 தினார், அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் மாதிரியான செலவு ஒன்று போகும் அப்படின்னு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சொல்கிறாங்களாம். ஒரு இறந்தவருடைய உடலை திருப்பி நாட்டுக்கு அனுப்புறதுக்கு இங்கேருந்து. அதுக்கு வந்து இப்போ வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, பிரதீப் சகோதரருடைய வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. இப்போ அவர் வந்து அவருடைய கஃபீல்
அனுப்பி வச்சிருக்கிறாரு. எல்லா செலவும் கஃபீல் பொறுப்பெடுத்துக்கிறாரு. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறீங்க. அதில் ஒரு சிலர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? பாஸ்போர்ட்டை வச்சு காசு வாங்குறது. இப்போ அனுஷா அப்படின்னு சொல்லி ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்க ஒரு சகோதரி, ஞாபகம் இருக்குதா? இப்போ நான் நேற்று முந்தின நாள் போட்ட வீடியோ, அந்த சகோதரி இறந்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய பொடியை அனுப்புறதுக்கு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க போய் ஃபாரின் மினிஸ்ட்ரியில், அதாவது பீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணினா அவங்க சொல்லியிருக்காங்க இவ்வளோ காசு கட்டினா தான் பொடி எடுக்க முடியும் அப்படின்னு. அப்போது அது சம்மந்தமாக இங்கே பேசும்போது, அப்போ அவங்களுடைய பாஸ்போர்ட் எங்கே அப்படின்னு கஃபீல் வந்து அவங்களுடைய கஃபீல் தேடும்போது, அவங்க வெளியில் தானே அக்கம் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கஃபீல் வந்து பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, பாஸ்போர்ட் எங்கே அப்படின்னு கூட இருந்தவங்களோட விசாரித்து பார்த்தா பாஸ்போர்ட் வந்து அவங்க ஈடு வச்சு, அதாவது அடகு வச்சு அதுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க. பாஸ்போர்ட் அடகு வச்சு கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன் கொடுத்த நபர் வந்து இலங்கைக்கு போயிட்டாரு. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வழி இல்லை, பாஸ்போர்ட் வந்து அவருடைய கையில். யாருமே இந்த முட்டாள்தனத்தை செய்யாதீங்க. முதலாவது, யாருமே உங்களுடைய பாஸ்போர்ட்டை அடகு வச்சு காசு வாங்காதீங்க. அது நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதை யாரும் செய்யாதீங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, குவைத்தை பொறுத்த வரையில் ஒருத்தர் உயிர் இழந்துட்டாருன்னா அவருடைய இறப்பு எந்த விதத்தில் சம்மந்தப்படுது அப்படின்றத பார்த்து அதுக்குரிய நியாயமான தீர்வுகள் கிடைக்கும். இப்போ இந்த அசங்க எனப்படக்கூடிய சகோதரர் இறந்ததில் சந்தேகம் இருக்குது. இப்போ அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு, அந்த சந்தேகம் என்ன நடந்துச்சு, அவருக்கு எப்படி ஆயிடுச்சு, இதை பற்றின்றத விசாரிக்கிறதுக்குரிய விசாரணை இப்போ நடந்துகிட்டு இருக்குது. தடவியல் துறை வந்து அவருடைய உடலை வந்து பார்த்திங்கன்னா உடல் கூராய்வு பண்ணியிருக்கிறாங்க. கழுத்து நெறிப்பட்ட நிலையில் தான் இறந்துருக்கிறார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன நடந்துச்சு, அந்த கழுத்து நெறிப்பட்டத்தில் வெயிட் இருக்குது, வெயிட் லிமிட் இருக்குது. இப்போ அவருடைய உடம்பால் அவர் வந்து ஒருத்தர் வந்து தூக்கில் தொங்கும்போது வந்து அது வேறு மாதிரி ரியாக்ட் இருக்கும். யாராவது ஒரு பட்டியை போட்டு இல்லை ஏதாவது ஒன்று போட்டு சும்மா நெருக்கி மனுஷன் கையால் நெருக்கி செஞ்சால் அதுக்குன்னு ஒரு தனி டிஃப்ரெண்ட் வந்து இதில் வந்து இது இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த தழும்புகள், அது அடுத்தது அந்த நரம்புகள் உடையிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இப்போ இந்த இறந்த அசங்கவுடைய தாய் வந்து அவங்களும் வெளிநாட்டில் இருந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தாய் வந்து நேற்று மாலை தான் அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி விடிய காலையில் தான் அவங்க விதேசேவா நியுக்தி காரியான்சி, அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணிகத்துக்கு போயிருக்காங்க. இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, என்னுடைய மகன் இப்படி இறந்துட்டார், இது சம்மந்தமாக என்னன்றதை பாருங்கள், ஏன் எப்படி இறந்தாருன்றதை கேளுங்க, விசாரணை பண்ணுங்கள் அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க இன்றைக்கி. உங்களுக்கு தெரியும், பிரதீப் இறந்தது வந்து போன வியாழக்கிழமை. அதே கேப் தான் இவருடைய மரணமும் நடந்தது. அப்போ பாருங்கள், பிரதீப்புடைய மரணமும் அதே மாதிரி தான், இவருடைய மரணமும் அதே மாதிரி தான். பிரதீப்புடைய வீட்டாக்கள் அந்த கேப்புக்குள்ளேயே போய் நாட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சதால் இப்போது பிரதீப்புடைய உடல் வந்து இன்றைய தினம் காலையில் நாட்டுக்கு போய் சேர்ந்துருக்குது. அதே போல் நீர்கொழும்பு உடல் கூராய்வு மையத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ பிரதீப்புடையும் வந்து அது ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு 2 பக்கம் இருந்ததில் ஒரு பக்கத்தை இவங்க க்ளீன் பண்ணினாங்க, இன்னொரு பக்கம் க்ளீன் பண்ணுறதுக்கு இருந்த நேரத்தில் தான் இறந்தார். அப்போ அவருடைய சேவைகள் என்ன அப்படின்றத பற்றி, அவருடைய அந்த அந்த அவங்க வேலை செஞ்சது எப்படி, டாக்டர் மாறுற ட்ரீட்மெண்ட் சரியா பிள்ளையா, அதை பற்றியும் அங்கேயும் விசாரிப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போது இலங்கை தூதரகம் இது சம்பந்தமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த வீட்டிலேருந்து மற்ற பணிப்பெண்ணுடைய வாக்குமூலத்துக்காக பணிப்பெண் வந்து எம்பசிக்கு எடுத்திருக்கிறாங்க, சிஐடிக்கும் எடுத்திருக்கிறாங்க. அதே போல் அசங்கனுடைய இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஏஜென்ட். எல்லாரும் கேட்டது எந்த ஏஜென்ட் சொல்லுங்கள், எந்த ஏஜென்ட்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏஜென்ட் எதுவுமே அசங்கைக்கு பொறுப்பு இல்லை. எப்படி தெரியுமா? ப்ரைவேட்டாக வீசா கொடுத்துருக்குறாங்க. அசங்கைக்கு ப்ரைவேட்டாக அந்த கஃபீல்ட்டேருந்து ஒருத்தர் வீசா எடுத்து கொடுக்குறாரு. அந்த வீசா மூலியமாக ஏஜென்ட்டில் போயிட்டு, இப்போ ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரகர், அவ்வளவுதான். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று ஃபெயிலியர் ஆகினா அதுக்கு ஏஜென்ட் ஒரு காலமும் பொறுப்பு கூற மாட்டாங்க. ஏன்னா இடைத்தரகர், அவங்க வந்து உங்களை பீரோ கட்டி மற்ற வேலைகளை செஞ்சு நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய ப்ராசஸ்ஸு செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த ப்ரொசீஜர் என்னவோ அதை செஞ்சு கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும்
பொறுப்பு நிற்க மாட்டாங்க. அதே ஏஜென்ட்டில் நீங்கள் 6 லட்சமோ 5 லட்சமோ கட்டி அவங்களுடைய பொறுப்பில் அவங்களுடைய தலைமையின் கீழே நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் அதுக்குரிய பொறுப்பு அவங்க நிச்சயம் கூறுவாங்க. ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பீரோ கட்டுறதுக்கும் டிக்கெட் போடுறதுக்கும் மெடிக்கல் போடுறதுக்கும் ஏஜென்சியை பயன்படுத்துகிறீங்க. வீசா வந்து ஒருத்தர் அனுப்பினார், எக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதுக்குரிய முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா கஃபீலுக்கு போகும். அதுக்கு முதலாவது இப்போ ரீசெண்டாகவே நான் அதை பற்றி தான் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எங்களுடைய தூதரத்துக்கு. என்ன கவர்மெண்ட்டும் இப்போ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்களே, என்னது யார் வீசா எடுக்கிறதுக்கு சஜஷன் பண்ணினாரோ, யார் அந்த வீசாவை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த இடத்துக்கு வீசா எடுத்து நாட்டுக்கு அனுப்பினாரோ, யார் அந்த வீசாவை எடுத்து இந்த நாட்டுக்கு அனுப்பினாரோ, யார் இவரை எடுக்கிறதுக்காக பொறுப்பு நின்றாரோ அவர் தான் முதலாவது, அவர்கிட்ட தான் அவருடைய கழுத்தை தான் முதலாவது பிடிப்பாங்க. அதுதான் இப்போ புதிதாக வரக்கூடிய நடைமுறை. ஏன்னா அதுதான் முக்கியம். இப்போ இங்கே எடுத்து விட்டது யார், அவங்க தான் நிச்சயமாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும், பதில் கூறணும். ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க முன் நிற்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எடுத்து விட்டதுக்கு பிறகு மறந்தே போயிடுறது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கிற வகையில் தான் அந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இப்போது அசங்கையோட மரணத்துக்குரிய சாதாரணமான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதற்குரிய போராட்டங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு முதலாவது ஃபாரின் மினிஸ்ட்ரியில் அந்த பீரோலேருந்து கம்ப்ளைண்ட் வரணும். அந்த கம்ப்ளைண்ட்டு இன்றைக்கி தான் போடப்பட்டிருக்குது. அங்கேருந்து ஃபேமிலி ரிக்வெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி தான். அப்போ அந்த ஃபேமிலியில் ரிக்வெஸ்ட் வச்ச கம்ப்ளைண்ட் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் அதை விசாரணைக்கு ஆரம்பிப்பாங்க. அதனால் யாருக்குமே துணை போகலை, யாருமே விலை போகவும் இல்லை. எங்களை யாராலையும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. எங்களுடைய சேவை எங்களுடைய மக்களுக்காக அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அனைத்தையுமே உயிரையும் துச்சமாக மதிக்காமல் நாங்கள் எங்களுடைய வேலைகளை செஞ்சிகிட்ருக்குறோம். உங்களுக்கே தெரியும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில நேரங்கள் 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகிருக்குமே தவிர என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு 500-600 மெசேஜ். அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, கமெண்டையும் பார்த்து சில நேரங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஜிமெயிலில் மெசேஜ் போடுறீங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ ரெடி பண்ணணும், வீடியோ நியூஸ் கலெக்ட் பண்ணணும், தேடணும், எடுக்கணும், வைக்கணும், எல்லாமே செய்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு நான் என்னுடைய வீட்டு தொழிலையும் செஞ்சுக்கிட்டு அந்த வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு என்னுடைய மொத்த நாளையும் வந்து என்னுடைய மொத்த ரெஸ்ட்டையும் வந்து இதிலேயே பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களுடைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சில விடயங்களில் வந்து எல்லாருக்குமே உதவி செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் எனக்கு போடுற மெசேஜ், என்கிட்ட கேட்குற கேள்வி அனைத்துமே எம்பசியில் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் எம்பசியில் யாரும் பதில் தராங்க இல்லை அப்படின்றதால தான் எங்கள்கிட்ட நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க. அதான் எங்களால் முடிஞ்ச பதிலை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி தொடர்ந்துமே இல்லாமல் எங்களுடைய அதிகார மட்டங்களையும் நாங்கள் சரியாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணணும். அதுக்குரிய முயற்சிகள் நிச்சயமாக எடுத்தே ஆகணும். ஏன், என்ன காரணம்? காலத்துக்கும் சர்ஃபானே வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. காலத்துக்கும் இப்போ நான் இருக்கிற காலம் ஓகே, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம், இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு வரதை நிறுத்தாக போகிறாங்க? இல்லை, இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்மளோட பிள்ளைகளோட பிள்ளைகள், அதோட பிள்ளைகள் ஜெனரேஷனாக வரத்தான் போகுது. அது நிறுத்தப்பட போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த காலம் வரைக்கும் சர்பான் இருப்பாரா அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் அரசாங்க அதிகாரிகள் மாறிக்கொண்டே தான் இருப்பாங்க. அப்போ அந்த அதிகாரிகள் இதற்கு சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கணும். அதே போல் முதலாவது அரசாங்கத்தை தீர்மானிக்கிறதும் மக்கள், அமைச்சர்களை தீர்மானிக்கிறதும் மக்கள், நாட்டோட ஜனாதிபதியையும் தீர்மானிக்கிறது மக்கள், அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்கிறதும் நம்மளுக்காக, அரச கட்டடங்கள் இருக்கிறது நம்மளுக்காக. ஆனால் இது எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடிய குறை நிறைகளை நேருக்கு நேராக தட்டி கேட்குறதுக்கான உரிமையும் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் ஒரு கேள்வி, ஒரு அரசாங்கத்தையோ ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரையோ நான் கேள்வி கேட்கும்போது அந்த எனக்கு வந்து கமெண்ட் போடுறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதே இதை நீங்களும் கேட்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அது என்னுடைய உரிமை மட்டுமில்லை, உங்களுடையும் உரிமை. உங்களுக்கும் கேட்குறதுக்கான உரிமை இருக்குது. இன்றைக்கி இந்த நாட்டில் போனஸ் சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும், வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், ஏன் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஒரு லோனாக இருக்கட்டும், இந்த எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் மட்டுமே குரல் கொடுத்து சரி வராது. அனைத்து தொழிலாளர்களும் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடணும். முதலாவது தொழிலாளர்கள் ஒற்றுமையை பேணுங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்களையே குழி பறிக்கிறது, வீட்டில் 2 பேர் வேலை செஞ்சு அதில் ஒருத்தரை காட்டி கொடுக்குறது, ஒருத்தரை போட்டு கொடுக்குறது, சண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம முன்னேற மாட்டோம். முதலாவது நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். தொழிலாளர்களாகிய நாம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தோம்னா தான் மற்ற விடயங்களை சாதிக்கலும்.
ஒற்றுமையாக ஒரு 2-3 பேர் இருக்கிறோம்னா அவங்க 3 பேர் நின்று ஒரு வீட்டில் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சால் தான் வேலை செய்வோம், இல்லாட்டி நாங்கள் 3 பேரும் இல்லை வேலை செய்ய மாட்டோம் அப்படி நின்று பாருங்கள். கம்பெனியில் 10 பேர் இருக்கீங்களா, 10 பேரும் ஒன்று சேர்ந்து நின்று பாருங்கள், ஒரு நடவடிக்கை வேகமாக எடுப்பாங்க. ஆனால் என்ன காரணம் எடுக்காததுக்கு காரணம், அதில் 10 பேர் வந்து கூட முதலாளியோட பக்கம் இருப்பாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரில் குறைஞ்சது ஒரு 5 பேர் முதலாளியோட பக்கம் இருப்பாங்க, 5 பேர் தொழிலாளியோட பக்கம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதால வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ அந்த 5 தொழிலாளியை வச்சு சரி வேலையை கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதால் அவங்களுக்கு வேலை சம்பிதமாகாது. அப்படி இருக்கிறதால அவங்களோட வேலை ரொட்டைன்லேயே இருக்கும். நான் ஒன்றுக்கு ஆளுக்கு 10 ரூபா கூடி தரேன் நீ வேலையை செய் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க வேலை செய்கிறாங்கன்னா அது ரொட்டைன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, ஒரு விடயம் நடக்கணும்னா அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடணும். அதே போல தான் வெளிநாடுகளில் உங்களுக்கு நீங்கள் இங்கே வாரத்துக்கு முன்னாடி நான் தொடர்ந்துமே சொல்கிறது தான், நீங்கள் முதலாவது உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி, இந்த நாட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குதோ அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு காப்பி உங்களோட வீட்டிலையும் கொடுங்க, நீங்களும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை, யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் வல்ல இறைவன் நல்லபடியாக திருப்பி அனுப்பணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அதே மீறி ஏதாவது ஒன்று நடந்தால், உயிர் ஆபத்தோ அல்லது ஏதாவது ஒன்று நடந்தால் உங்களுடைய குடும்பத்தார் உடனடியாக எந்த ஒரு தங்கு தடையின்றி உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு சென்று உடனடியாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். கம்ப்ளைண்ட் பண்ணுற பட்சத்தில் தான் வேகமாக இங்கேருந்து நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் கேட்டால் நான் வந்து 3 மாதம் ஆகுது, எனக்கு இந்த பிரச்சனை நடந்து 6 மாதம் ஆகுது, இந்த பிரச்சனை நடந்து 1 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணினீங்களா? இல்லை பண்ணலை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால் இல்லை யாரும் போகிறதுக்கு இல்லை, வீட்டில் யாரும் போகிறதுக்கு இல்லை. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, சம்பாதிச்சு நீங்கள் யாருக்கு அனுப்பினீங்க? சம்பாதிச்சு யாருக்கு அனுப்பினீங்க? வீட்டுக்கு அனுப்பினேன். ஒன்று கணவருக்கு, இல்லாட்டி அண்ணனுக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அவங்களில் யார் சரி ஒருத்தர் அவங்க போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் காசு அனுப்புறதுக்கு நீங்கள் தேவை, ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னா இது என்னது? இது என்ன நிலைமை? இந்த நிலைமையை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு காசு இல்லைப்போ என்னுடைய பிரச்சனை நீங்கள் பார்க்கலாட்டி உங்களுக்கு ஒரு மாதம் காசு இல்லை அப்படின்னு பயமுறுத்தணும். நான் சொல்கிறேன், சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறேன். அப்படி நம்மளுக்கு உதவி செய்யாதவங்கள்ட்ட இருந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து இப்போவே இப்படி இருக்கிறாங்கன்னா நாட்டுக்கு போன பிறகு நம்மளுக்கு எப்படி இவங்க உதவி செய்வாங்க, நம்மளை பாதுகாப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கும். அதனால தான் சொல்கிறது, தயவு செய்து உங்களுடைய குடும்ப உறவினர்களோட தொடர்பில் இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். அதுதான் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது. அப்படி செய்யும் பட்சத்தில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி தான் நான் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, இப்போ 360 தினார் குவைத்தில் வந்து கட்டணமாக அறுபடுறாங்க. ஒரு சடலத்தை நாட்டுக்கு அனுப்பணுமா இருந்தால், மீரோவில் நாட்டில் கட்டணமாக இருந்தால் 4 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. சரி, ஓகே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ அக்காமா இருக்கிறவங்களுக்கு, இப்போ சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் தொடர்ந்து வேலிட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு எப்படியோ எம்பசி அடுத்தது கஃபீலோடைய பணத்துலையும் வந்து நாட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இப்போ நிறைய பேர் இங்கே அக்காமா இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த அக்காமா இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமையை பாருங்கள். அக்காமா இல்லாதவங்க அக்காமா இல்லாமல் உயிரோடு இருக்கும்போதும் இந்த நாட்டை விட்டு போக முடியலை. ஆனால் இறந்த பிறகும், அதாவது இறந்து சடலமான பிறகும் அவங்களால நாட்டுக்கு போக முடியலை. ஏன்? காசு கட்டணும். 360 தினார் கட்டினா தான் போக முடியும். அவங்களோட கஃபீல் வந்து கட்ட போகிறது இல்லை. ஏன்னா ஸ்பான்சர் இன்ஹாஸ்ட்டு கம்ப்ளைண்ட் போட்டாங்கன்னா அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற சம்மந்தம் இல்லை. அப்போ தூதரகமோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் தான் முயற்சி செய்யணும். சரி, வீட்டை விட்டு பாயிறாங்கன்னா ஒரு சிலர் வந்து ஏதாவது பிரச்சனையில் தான் வீட்டை விட்டு வெளியாகிறாங்க. ஏன் சில நேரங்களில் தூதரகமே வர சொல்லியிருப்பாங்க. தூதரகத்துக்கு வந்தால் தூதரகத்துலேருந்து அமாலா போட்டிருப்பாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் போய் தொழிலாளர் திணைக்களத்துலேருந்து அங்கேருந்து ரிப்ளை வரும் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, ஒன்று ஷெல்டர் சென்டருக்கு அனுப்புவாங்க, அப்படி இல்லையா நீங்கள் வெளியில் போய் வேலை செஞ்சிட்ருங்க, உங்களுக்கு நாங்கள் கூப்பிடும்போது வாங்க அப்படின்னு. அப்போ அந்த டைமில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலோ ஏதாவது ஒன்று நடந்தாலோ யார் பொறுப்பு கூறுறது? அதனால் முக்கியமாக எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக அந்த எக்ரிமெண்ட் என்ற ஒன்று இருக்கிற மாதிரி அந்த இன்சூரன்ஸை வந்து இவங்க இது பண்ணும்போது நிச்சயமாக இவங்க இதில் ஒரு கான்ட்ராக்டை கொண்டு வரணும். வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறாங்களா? இப்போ நான் குவைத்துக்கு உதாரணமாக நான் வந்திருக்கிறேன், வந்து 9 வருஷம் ஆகுது. என்னுடைய இன்னும் 5 வருஷம் நான் இருந்தாலும் 15 வருஷம் இருந்தாலும் 20 வருஷம் இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்குள்ளேயும் நாங்கள் இருந்து இந்த நாட்டை விட்டு போகும் வரைக்கும், அது அக்காமல் இருக்கோ இல்லையோ, நாங்கள் இந்த நாட்டை விட்டு போகும் வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் வேலிட்டு இருக்கணும். அந்த இன்சூரன்ஸ் வேலிட்டு இருக்கணும் இல்லையா? அதுக்கு மாதம் 10 தினாரோ 20 தினாரோ கட்டி இன்சூரன்ஸை வேலிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த இன்சூரன்ஸால் ஒரு பயன் இருக்கணும்.
இப்போ இன்னைக்கு இறக்குறவங்களுக்கான இன்சூரன்ஸ் பணம் எங்கே? கையை காலை உடைச்சவங்களுடைய இன்சூரன்ஸ் பணம் எங்கே? எங்கே தான் போச்சு? இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? எதுவுமே கிடைக்கலையே. ஆணியை விழுங்க கொடுத்தாங்க, அடித்தாங்க, துஷ்பிரயோகம் பண்ணாங்க, காலை வெட்டினாங்க, கையை வெட்டினாங்க, உசுரை எடுத்தாங்க. இவ்வளவு சம்பவம் நடந்தும் ஆனால் இன்சூரன்ஸ் மட்டும் தொடர்ந்து கட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். கட்டுப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. காசு போயிட்டே தான் இருக்குது. யாருக்கு போகுது, எங்கே போகுது, எதுக்காக போகுதுன்றது தெரியாது. பீரோவும் அதே மாதிரி தான் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கான அதனுடைய ப்ராஃபிட்டை யார் எடுக்கிறாங்க, அதுக்குரிய பிரயோஜனம் என்ன, பிரதிபலன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் நிச்சயமாக இலங்கையிலிருந்து வெளிநாடு வரும் தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கொடுக்கணும். அதே மாதிரி கலந்து ஆலோசித்து விசாரித்து சில முடிவுகளை நிச்சயமாக அவங்க எடுக்கணும். குறிப்பாக புதிய தற்போதைய பிரதி தூதுவர், இலங்கைக்கான தூதுவர், தூதரகம், அதே போல் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் நிச்சயமாக இனியாவது கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படணும். முக்கியமான ஒன்று, தயவு செய்து ஃபோன் பண்ணினா ஃபோன் ஆன்சர் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுங்க இலங்கை தூதரகமே. ஏன்னா இலங்கை தூதரகம் செய்ய வேண்டிய வேலையை பாதி வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 300-400 பேருக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் அவங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்வியும் என்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, எம்பசியில் கேட்க வேண்டிய கேள்வி. இவங்க ஃபோன் ஆன்சர் பண்ணுறதால நம்மளுக்கு தான் கால் பண்ணி மக்கள் மெசேஜை போட்டு கேட்குறாங்க. யார் வேணாலும் மெசேஞ்சரில் வாய்ஸ் மெசேஜை போட்டு வைங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தால் மக்கள் நம்மள்ட்ட வாய்ஸை போட்டு வைக்கிறாங்க. இப்போ அந்த கேட்டு முடிச்சுட்டு இப்போ சாதாரணமாக இந்த பாருங்கள், நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தூக்கம் கண்ணை சொருகிட்டு வருது. அந்த அளவுக்கு தூக்கம் அசக்கம் இருக்குது. ஏன், காலையில் 6 மணிக்கெல்லாம் பாஸ்மார் வந்துடுவாங்க. நியூஸ் ரெடி பண்ணுறதுக்கே இப்போ குறைஞ்சது 9 மணி ஆகுது. இந்த மாதிரி சூழலில் போயிட்டுருக்குது. அப்போ இரவு ஃபுல்லாக, மற்ற நாள்களில் ஃபுல்லாக, மற்ற நாள்கள் தொடர்ந்து வேலைகள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ தான் ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். எத்தனை மணி டைம்? 3 மணி 3 நிமிடம். பாருங்கள், 3 மணி 3 நிமிடம். இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இறங்கி வீட்டுக்குள்ளே போயிட்டு உடனே என்ன செய்யணும், ரூமில் போயிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து இதை எடிட் பண்ணி அப்டேட் பண்ணி யூடியூப்லேயும் எடிட்டர்லேருந்து எடுத்து அதுக்கப்புறமா யூடியூப்பில் அப்லோட் பண்ணி யூடியூப் அப்ரூவல் கொடுத்த பிறகு அதை பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டில் கை வைக்க முடியும். அப்போ அந்த மாதிரி நிறைய வேலைகள், நாங்களும் எங்களுடைய வேலை பழுவோடு சேர்ந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே யூடியூப்பில் சம்பாதிக்கிறோம், யூடியூப்காரனாலே காசுக்காக மட்டும்தான் செய்கிறான், அடுத்தது யூடியூப்காரர்கள் ஒவ்வொருத்தனுக்கு அடி பணிஞ்சு போகிறோம் அப்படின்லாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரையில் என்னோட இருக்கக்கூடிய குழுவாக இருக்கலாம், ஜெனட் மேரி அம்மாவாக இருக்கலாம், கோவித்த கமாலாக இருக்கலாம், ரிஸ்வார் ஹசனாக இருக்கலாம், இன்னும் பலர் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்னையை பொறுத்த வரையில் எங்களோட சேர்ந்து நல்ல சேவைகளை தான் ஆற்றிக்கிட்டு வராங்களே தவிர தவறான எந்த ஒரு முறையிலையும் போகலை. யார்கிட்டையுமே பணம் வாங்கிட்டும் யார பக்கமும் சார்ந்து நிற்கலை. அதே மாதிரி தான் நானும். இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிஞ்சது எங்களுடைய வெளிநாட்டு தொழிலாளர்கள் சார்பாக எங்களுடைய குரலை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வீடியோவில் மட்டும் பேசி சரி வராது, நான் மட்டும் பேசி சரி வராது. அனைவருமே ஒன்று கூடணும். அனைவருமே ஒன்று கூடினா நிச்சயமாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற மாதிரி அனைவரும் ஒன்று கூடினா நிச்சயமாக ஒரு முடிவு எடுக்கலாம். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய மேலதிக பிரச்சனைகளையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த தேங்காய் மாங்காய் அரிசி பிரச்சனையை முடிச்சிட்ட பிறகாவது நிச்சயமாக எங்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பாருன்னு. அதே போல் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் எப்படியுமே விஜித் ஹேர அமைச்சர் இந்த நாட்டுக்கு வருவார் அப்படின்றது கன்ஃபார்ம். அவர் வந்ததுமே எங்களுடைய மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே எழுத்து மூலம் எழுதி அனைவரிடமும் சைன் வாங்குறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அப்படி சைன் எடுத்து சரி எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி ஆகணும். முதலாவது எங்களுடைய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போனஸ் பிரச்சனை, அதே மாதிரி முக்கியமாக லோன் பிரச்சனை. நிச்சயமாக வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், அதுவும் வீட்டு தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக கடன் வசதி ஒன்று கொடுக்கறதுக்கு ஏற்பாடு, அதுக்கான முயற்சி தான் முக்கியமாக எடுக்கணும்னு இருக்கிறேன். என்ன பலருமே இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்க்குறது தான். சம்பாதிக்கிறோம், இந்த பக்கம் அனுப்புகிறோம் முடியுது, சம்பாதிக்கிறோம், இந்த பக்கம் அனுப்புகிற முடியுது. 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 4 5 6 7 8 10 வருஷம் வருஷம் கடந்து போயிட்டு இருக்குது. அது இன்னும் சேமிச்ச பாடில்லை. ஏன், அதுக்கு சரியான ஒரு முதலீடு கிடைக்கல. அந்த பணம் கிடைக்காததால் மொத்தமாக கிடைச்சிருந்தா ஒரே அடியாக செஞ்சுருக்கலாம். ஆனால் மொத்தமாக கிடைக்காது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையை தூக்கிட்டு வருவாங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள்கிட்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதால் காசு தங்காது. அப்போ மொத்தமாக இப்படி ஒரு பணம் கிடச்சிச்சின்னா அது நாம் நம்மளுடைய வேலைகளுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் மாதம் உழைக்கிறத, அப்போ கடன் இருக்குது அப்படின்ற வகையில் கடனுக்காவது கட்டி முடிச்சிருவோம். அப்போ கடனும் இல்லை, நம்மள்கிட்ட உழைக்கிற காசும் நம்மளுக்கு மிச்சம் இல்லை அப்படின்னும் போது நிச்சயமாக நம்மளுக்கான சரியான ஒரு முயற்சியும் இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது, நம்மளுக்கு ஒரு சேமிப்பும் இருக்காது. அப்போ நிச்சயமாக இதுக்கு மொத்தமாக ஒரு பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த வட்டி விகிதம் சரி அறவிடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாக. ஏன்னா எங்களுடைய காசுகள் நிறையவே இருக்குது கவர்மெண்ட்டில்.
வெளிநாடுக்கு போன ஒவ்வொருத்தரும் காட்டிங்க பீரோ காசெல்லாம் எவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது. தூதரங்கள் எத்தனை 1000 லட்சம் தினார்கள் பாஸ்போர்ட் காசு இருக்குது. அதெல்லாம் வச்சு நிறைய வேலைகள் செய்யலாம். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எதிர்வரும் நாட்கள்லையாவது சரியான தீர்வுகள் கிடைக்கணும். அதுக்குரிய போராட்டம் நடக்குது. அதே மாதிரி அசங்க சகோதரர் அவர் இறந்ததுக்கான சரியான தீர்வுகள் விரைவில் கிடைக்கும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா சகோதரர் பிரதீப் அவர்கள் வந்து தற்போது அவருடைய உடல் வந்து நாட்டுக்கு போய் சேர்ந்துருக்குது. அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் முடிந்த வரைக்கும் எங்களுடைய போராட்டங்களால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக எங்களால் முடிந்த நடவடிக்கைகள், எங்களால் சமூக ஒரு ஊடகமாக, சமூக ஊடகவியலாளராக, நானும் உங்களை போல ஒரு தொழிலாளர் தான். ஊடகவியலாளராக இருந்தாலும் சரி, ஒரு இந்த என்ன சொல்கிறதுக்கு சமூக சேவகராக இருந்தாலும் சரி, சமாஜ சேவைக்காக இருந்தாலும் நானும் ஒரு சாதாரண உங்களை மாதிரி தொழிலாளர் தான். என்னால் என்ன முடியுமோ என்னுடைய தகுதியை மீறி நான் எத்தனையோ ரிஸ்க் எடுத்திருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். சிஐடி வேணுமா, கோர்ட்டு வேணுமா, கேஸ் வேணுமா, என்ன வேணுமோ எல்லாமே பார்த்துருக்குது. என்ன ஒரு கத்தி குத்துவாங்களே, இன்னும் ஒரு துப்பாக்கி சுடுவாங்களே, இன்னும் அடிதடி அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அதுவும் நடக்கும், நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். எது வந்தாலும் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான என்னுடைய குரலை நிறுத்தணும்னா என்னுடைய மூச்சை நிறுத்தணும். நான் அன்றைக்கும் சொல்கிறது இன்றைக்கும் சொல்கிறது அதுதான். அதே போல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு மெசேஜ் போடுறவங்கள நான் தூங்குறதுக்கு முன்னாடியே நான் மெசேஜை போட்டுட்டு தான் தூங்குறது. ஏன் அது கூட கடனாகிடக்கூடாது, தூக்கத்தில் கூட இறந்து போனாலும்னு. அந்த மாதிரி தான் என்னுடைய முயற்சிகள் இருக்குது. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக நிச்சயமாக எங்களுடைய தொடர் குரல் கொடுப்பு இருக்கும். சட்டத்துக்கு ரீதியாக உட்பட்டு முடிந்த வரைக்கும் நானும் உங்களோட பயணிப்பேன் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.